வணக்கம் மக்களே. எடப்பாடியோட அடுத்த கட்ட நகர்வு. ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளில் 50 வேட்பாளர்கள் அறிவிப்பு. யார் யார் எங்கேன்ற ஒரு பரபரப்பான களத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் சூழல் ரொம்பவே தீவிரமடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்க இந்த நிலையில் எதிர்க்கட்சியான அதிமுக தன்னோட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை ரொம்ப சீக்கிரத்தில் வெளியிட தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதுலேயும் ஆளும் திமுக இன்னும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை குழுவை அமைக்காத இந்த சூழலில் தேர்தல் களத்தில் முன்னிலை பெறும் நோக்கில் அதிமுக இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மாநிலம் முழுவதும் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அதிமுக ஒரு உத்வேச வேட்பாளர் பட்டியலை தயாராக வச்சிருப்பதா சொல்கிறாங்க. இதில் முதற்கட்டமாக சுமார் 50 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த அறிவிப்பு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி வெளியிடலாம் சொல்லி கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. முதற்கட்ட பட்டியலில் ரொம்பவே பெரும்பாலும் முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் இடம்பெறும் என்றும் அதில் எம்எல்ஏக்களாக இருக்கிற சில பேரோட பெயர்களும் சேர்க்கப்படலாம்னு சொல்லியும் சொல்லப்படுது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாத மற்றும் அதிமுக உறுதியாக போட்டியிடுற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களே முதல்ல அறிவிக்கப்படுவாங்கன்ற தகவலும் இப்போ கிடைச்சிருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி நிலைக்கு வந்ததுக்கப்புறமா முழுமையான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் இந்த செயல்முறையை கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக முன்னெடுத்து வருகிறார் என்றும் சொல்லப்படுது. தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக, பாமக மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இணைஞ்சிருப்பதாக சொல்லப்பட்ட இந்த நிலையில் மேலும் சில கட்சிகளும் இணைகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட திட்டமிட்டு வேட்பாளர்களை ரொம்ப விரைவில் அறிவிக்க தயாராகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் தேமுதிக எந்த கூட்டணியில் இணைய போகுதுங்கிறத பற்றி தெளிவாகாமல் இருக்கிறதுனால அரசியல் யூகங்கள் அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்லலாம். பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இவங்க 2 பேருக்கு இடையான சமீபத்திய ஒரு சந்திப்பு ரொம்ப ஒரு கூடுதல் கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் முன்னாடியே வேட்பாளர் பட்டியலை வெளியிட அதிமுகவோட இந்த முடிவு தமிழக அரசியல் போட்டியையும் ரொம்பவே சூடு பிடிக்க செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கூட்டணி அமைப்பு மற்றும் தொகுதி பங்கீடை பற்றி இன்னும் இறுதி முடிவுகள் எட்டப்படாத நிலையில் இந்த வேட்பாளர் அறிவிப்புகள் தேர்தல் அரசியலில் ஒரு புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடும்னு சொல்லி அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.